ஏய் என்ன விளையாடி பார்த்துட்டு இருக்க? என்னடி? அவளுக்கு ஏகடி ஃபோட்டோ அனுப்பிவிட்டேன். பார்த்து வயிறு எரியட்டும் தான். நீ விட்டுட்டேன்லாம் நினச்சேன் சாருக்கு மேரேஜ் ஆகிட்டுன்னு. விடுவாவ பார்த்துட்டே இரு. இவ்வளோ நாள் அவள் இங்கே இருந்தால எதுவும் பண்ண முடியாதுடாட்டி. இப்போ அவள் இங்கே இல்லைல்ல, நினைச்சாலும் வர முடியாதுல்ல. சாரை போய் கூட்டிகிட்டு வந்தால் தானே வர முடியும். ஆனால் நீ அனுப்பியிருக்கே சரிதான். சாருக்கு தெரிஞ்ச என்ன பண்ணுவாங்க? அவள் ஒரு பையன்தாங்கடி, சொல்ல மாட்டான், இதெல்லாம் சொல்ல மாட்டான். சாருக்கு இப்போ நம்ம நல்ல பிள்ளை மாதிரி தான் இருக்கும். அதனால சாரும் சந்தேகப்பட மாட்டாங்க. வர்றதுக்குள்ளே இந்த மாதிரி வேலையெல்லாம் பார்த்து அவளை டென்ஷன் படுத்தி அவளே போகணும்டி. அதுக்கப்புறம் தான் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் இங்கே பிரச்சனையே இல்லைடி. அதுக்கப்புறம் சாரை நான் பார்த்துக்குவேன். எப்படினாலும் நான் சாரை பேசி கல்யாணம் பண்ணிடுவேன்டி. நான் இருக்க வேண்டிய இடத்துல சார் எப்படி பேசுகிறாங்க தெரியுமாட்டி? என்னடி சொல்கிற? காலைல சார் கூப்பிட்டுட்டாங்களாடி ஃபைலாம் எடுத்துகிட்டு சொல்கிறதுக்கு. அப்போ போனல, அப்போ எல்லோரும் எப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன் பார்த்துக்கோ. அதே மாதிரி தான் இவனையும் கேட்டேன். ஏன்னா இவனை கேட்கலன்னா சந்தேகம் வரும்ல, அதனால் கேட்டேன். அதுக்கு என்னடி, நீ தானே கேட்டிருக்க? அப்போ அவள் கால் பண்ணாடி. சார் என்ன நம்ம சொல்கிறாங்க, எப்படி பேசுகிறாங்க தெரியுமா? என்ன கால் பண்ணிட்டு அமைதியாக இருக்க தெரியுமா அப்படி சொல்கிறாங்க. என்னடி சொல்கிற? நம்மகிட்டலாம் அப்படி பேசவே மாட்டாங்களாடி. இதனால் வரைக்கும் அப்படி பேசவே இல்லை. அவள் பேரை கூட யூஸ் பண்ணவே இல்லை, சொல்லலல்ல. ஊருக்கே போகும்போது நன்றிங்கன்னு சொன்னாங்க. இப்போ பாரு, எனக்கு அதை கேட்டோன்னா கோவமாக வந்துட்டுடி. அவளும் குழஞ்சிட்டே பேசுனால, அதுக்கு சாரும் ரொமான்ஸாக பேசுகிறாங்க. சரி அப்படிலாம் பேசுகிறாங்களா? ஆச்சரியமாக இருக்கு. எனக்கே ஆச்சரியம் தாண்டி. சரி இந்த மாதிரிலாம் பேசுவாங்களா அப்படின்னு. இல்லை அவள் மாற்றிருப்பாடி. இதெல்லாம் சார் ஏன்ட்ட பேச முடியாதுடி. வாங்கிட்டு எதுக்கு நான் பேசணும்? சார் அரஞ்சன் வை பல்லு பேந்துருமத்துக்கா. அன்னைக்கு உனக்கு வான் பண்ணல, என் கல்யாணத்துக்கு முன்னாடியே வான் பண்ணல. இதுவான் ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட்டான் இருக்கேன் நான். அன்னைக்கே சொன்னேன், நீ ஒரு பொண்ணாக இருக்க போய் தான் நான் கை நீட்டாமல் இருக்கேன். நீட்டை வச்சிடாத. இப்பவும் கோபம் அப்படி தான் வருது. சொல்லிட்டேன், இன்னொரு தடவை இந்த மாதிரி ஏதாச்சும் வேலை பண்ணுனேன். என்னாச்சுடா, ஏன் இவ்வளோ கோபமாக அவட்ட பேசிட்டு இருக்கேன்? ஏன்டா பசங்க ரொம்ப கோபமாக போகிறேன்னு சொன்னாங்க, என்ன ஆச்சுன்னு தான் பார்க்க வந்தோம். இவட்ட வந்து பேசிட்டு இருக்க, என்னடா ஆச்சு? சார் எனக்கு ஒன்றும் புரியலையே. புரியலையா? புரியலையோ? இவ்வளோ தடவை நீ யாரை பற்றி பேசிட்டு இருந்த? ஆ ஆமாம், தெரியாமல் தான் கேட்கேன். ஏன் பொண்டாட்டிட்டு தானே நான் பேசிகிட்டு இருக்கேன். உனக்கு என்ன பிரச்சனை அதில்? நீ யார்? உன்ட்ட ஏன்னா அப்படி பேசணும்? என்னன்னு சொல்லுடா. என்னடா தேவையில்லாத வேலை பார்த்து வச்சுருக்கா உன் தங்கச்சிட்ட? அவகிட்ட இவன் என்னடா வேலை பார்த்தா? அவன் அங்கெல்லாம் இருக்கான். நான் என்ன சொல்லிட்டு இருக்க, நீ நக்கல் பண்ணிட்டு இருக்க? புரியலடா, அவன் அங்கெல்லாம் இருக்கான். இப்போ அவகிட்ட என்ன செஞ்சான்னு தெரியலையே, அதான் கேட்கேன். பேசாமல் கொஞ்ச நேரம் நில்லு. இப்போ புரியும் உனக்கு. யார் பண்ணது அந்த வேலையை? நீ தானே? சார் என்னது சார்? கோவப்படுத்தாத, அடி வாங்கிறாத. அவன் கேட்குறது என்னன்னு உனக்கு புரியலையா? தெரிஞ்சா சொல்லிடு, அவனை கோவப்படுத்தாத. அப்புறம் அவன் கோவம் பட்டான்னா அவனே அவன் கண்ட்ரோல் பண்ண மாட்டான்னு சொல்லிட்டேன். யார் அனுப்புனதுன்னு கேட்டேன். அதில் இது எடுத்தது யாரு? மீரா நீ தானே? சார் என்ன சார்? உனக்கும் நான் என்ன கேட்கணும் புரியலையோ? புரிய வைக்கணுமா ரெண்டு இடத்துக்கும்? ஃபோட்டோ எடுத்தது யாருன்னு கேட்டேன். சார் அவள் எடுக்கல சார், நான் தான் வெளியே செல்ல வச்சுட்டு எடுத்தேன் சார். இதுதான் கடைசி வாணின்னு சொல்லிட்டேன். இதுக்கப்புறம் ஏதாச்சும் வேண்டாம் வேலை பார்த்தேன்னு வச்சுக்கோ, அப்புறம் ஏன்டா பார்த்தேன்னு வருத்தப்படுவே சொல்லிட்டேன். இது வரைக்கும் நீ என்ன சாப்பிட்டா பார்த்துட்ட, இன்னொரு முகத்தை பார்க்காத சொல்லிட்டேன். பார்த்தா ரொம்ப வருத்தப்படுவேன். அந்த மாதிரி கோவப்படுத்துறதுக்கும் சரி, கோவத்தை பார்க்குறதுக்கும் சரி, என் நந்தினிக்கு மட்டும்தான் தைரியம் இருக்குது, தெரிஞ்சுக்கா. நீ என்ன அவள் என்கிட்ட இப்படி நடந்துக்கிறதுனால நீ என்ன அவளை லேசாக இட போட்டுட்டு இருக்கியோ? எப்படி? அவள் சின்ன பிள்ளை மாதிரி ஒன்றும் தெரியாத மாதிரி நடந்துக்கிறதுனால சின்ன பிள்ளை நினச்சிட்டு இருக்கியோ நீ? அது எனக்கு பிடிக்குங்கிறதுனால என்கிட்ட மட்டும்தான் அப்படி நடந்துக்குவான். நான் எல்லாட்டையும் இப்படி நடந்துக்க மாட்டான். தெரியாமல் நீ நடந்துக்காத சொல்லிட்டேன். இப்படியெல்லாம் பண்ணனா அவன் மனசை கலைச்சிடலாம் நினச்சிட்டு இருக்கியோ நீ? இல்லை நீ என்ன நினச்சிட்டு இருக்க அவன் நினப்ப? ஆ இப்படியெல்லாம் பண்ணனா அவள் என்னை விட்டு போயிடுவான்னு நினச்சிட்டு இருக்கியோ? அது ஒரு நாள் நடக்காது. நீ கனவுல கூட நினைக்காத. அவன் நான் கல்யாணம் பண்ணதுக்கு முன்னுக்கூட்டி நான் லவ் பண்ணுவேனான்னு தெரியாமலே அவள் என்னையை விட்டு போக மாட்டேன்ட்டு இருந்தவா. இனிமே போவான்னு நீ நினைக்கியா? என்ன அவள் நான் வீட்டில் பார்த்து என் மாமா பொண்ணு கல்யாணம் பண்ணியிருக்கேன்னு நினச்சிட்டு இருக்கியா? அவள் ஏன் பொண்டாட்டி. நான் லவ் பண்ணி அவளை கல்யாணம் பண்ணியிருக்கேன். எவ்வளோ என்கிட்ட நெருங்க முடியாது, அது தெரிஞ்சுக்கா. ஓ அவள் இங்கே இல்லை, அதனால் நம்ம என்னென்னாலும் பண்ணலாம் நம்புவோன்னு நினச்சிட்டு இருக்கியோ நீ? இது ஏன் விஷயத்தில் அவளை பற்றி தெரியாமல் தப்பாக கால்குலேட் பண்ணாத. இது என் விஷயத்தில் அவள் சும்மா இருக்க மாட்டான். இது யாராக இருந்தாலும் திருதான். ஏன் பொண்டாட்டினா ரொமான்ஸை பசங்க எப்படியும் பேசிட்டு போகிறேன். உனக்கு என்ன பிரச்சனை இதில்?
என்ன நல்ல பிள்ளையாக நடித்து அந்தால அவள் வேலையை காட்டலான்னு வைக்கியோ. நானும் நீ நடந்துக்கிறத வச்சு சரி ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பா அப்படின்னு தான் நான் உரிமையாக நல்லபடியாக பேசிகிட்ருக்கேன். நீ புரிஞ்சுக்கிட்டேன்னு நினச்சேன். நான் இப்போ தான் தெரியுது. எனக்கு தெரியாமல் ஃபோட்டோ எடுத்து என் முன்னாடிக்கு அனுப்புனா அவள் பார்த்துட்டு அழுதுட்டு இருப்பான்னு நினச்சிட்ருக்கிய நீ. நீ வேறு நம்பர்லேருந்து அனுப்புனா தெரியாதுன்னு நினச்சிட்ருக்கிய அவளுக்கு. என் விஷயத்தில் அவள் அப்படி இருக்க மாட்டா, அது தெரிஞ்சுக்கா. அதுக்கு உனக்கு இப்போ ஒரு நல்ல எக்ஸாம்பிள். நீ இப்படிலாம் பண்ணுன நீ தான் அனுப்புனங்கிறதே என் பொண்டாட்டி எனக்கு சொல்லி தான் தெரியும். நீ உன் வேலை என்கிட்ட காட்டினாலே ஒன்றும் நடக்காது என்கிட்ட, புரியுதா? அதுவும் என் நந்தினிகிட்ட காட்டினா சும்மா இருப்பேன்னு நினச்சிட்ருக்கேன் நீ. இந்நேரம் அவள் இங்கே இல்லாததுனால நீ தப்பிச்சிட்ட. இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன்னு தெரிஞ்சுக்கோ. அவகிட்ட இருந்து என்னை பிரிக்கணும்னு நினச்சாலோ இல்லை என் மரியாதைக்கு ஏதாச்சும் பிரச்சனை வந்தான்னு வச்சுக்கோ, அவள் சும்மா இருக்க மாட்டே சொல்லிட்டேன், புரியுதா? என் தங்கச்சே ஒட்டைமை என்னைய வந்து இது பண்ணிட்டா. அதுக்காக அவள் பேசாமல் இருந்தாள். நான் பேசினேன் என் தங்கச்சிட்டேன், ஆனால் அவள் பேசாமல் இருந்தாள். அதனால் நீ யோசிச்சு இருந்துக்கா சொல்லிட்டேன். எதில் விளாண்டாலும் அவள் ஏற்றுக்கிடுவான், ஆனால் என் விஷயத்தில் விளாடாத. இது என் தங்கச்சின்னு இல்லை, எங்கள் அம்மா அப்பா யாராக இருந்தாலும் பார்த்துக்கிட மாட்டேன் சொல்லிட்டேன். இதுதான் உனக்கு நான் கொடுக்குற கடைசி வாணி. இதுக்கப்புறம் என் நந்தின்ட்டு ஏதாட்டும் பிரச்சனை பண்ணுனேன் எனக்கு தெரியாமல் அப்படின்னு தெரிஞ்சதுன்னு வச்சுக்கோங்க, ஒன்றே போட்டுறேன். எதுக்கு வந்தியோ அந்த வேலையை மட்டும் பாரு, புரியுதா? தேவையில்லாமல் என் லைஃப்பில் பிரச்சனை பண்ணணும்னு நினச்ச சொல்லிட்டேன், பார்த்துக்க. என்ன தானே நடந்தது சொல்லு, புரியலை. நீ ஒரு நல்ல பொண்ணு புரிஞ்சுக்கிட்டேன் அப்படிங்கிறதுக்காக தான் நீ முடியலைன்னு ஒன்று நான் கூப்பிட்டு போனேன். காலைல பெண்டிங் ஃபைல்லாம் எடுக்க கூப்பிட்டேன்டா. அதெல்லாம் கூப்பிட்டு சொன்னேன். ஆனால் நந்தினி கால் பண்ணியிருந்தாலும் அதெல்லாம் பேசாமல் இருந்தால் வந்தாங்க. சரி, அதனால நான் என்னாச்சு ஃபோன் பண்ணிட்டு பேசாமல் இருக்கீங்களா நந்தினிமான்னு அதை பார்த்துட்டு இவளுக்கு ஆண்டாயிட்டு உட்காந்துட்ருக்கேன். ஃபைல் ரிட்டர்ன் எடுத்துகிட்டு வந்தாலாம் நான் உட்காந்தா இருந்தேன்னு வையேன், காலு ஸ்லிப் ஆகிடுச்சு அவளுக்கு. சரி மேலே விழுந்துட்டேன்னு நானும் தூக்கி விட்டேன். திருப்பி நடந்து போக முடியல, வலிக்குன்னா நான் இவ்வளோ ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போய் சொல்லி சொன்னேன் மீராவை. வலிக்கு நடக்க முடியலன்னொன்னே சரி அந்த அங்கச்சி கால் வலி எப்படி இருந்துச்சு, அதே மாதிரி இவ்வளோ ஒரு பொண்ணு தானே அப்படின்னு சொல்லிட்டு சரி அப்படின்னு சொல்லிட்டு நான் ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போயிட்டு வந்தேன். நேரம் அந்த லைனில் தாண்டா இருந்தான். நான் இவர்கிட்ட பேசும்போது அவட்ட சொல்லிட்டு தான் பேசணுன்னு வையேன். அப்போ இவளுக்கு ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போகணுன்னொன்னே அவட்ட நான் சொன்னேன், வைமா நான் வெளியே போகிறேன் அப்படின்ட்டு. அந்தளவு நீங்கள் சாப்பிடையா போகிறீங்க, எப்போ வருவீங்க அப்படின்னு சொல்லி கேட்டான். அதுக்கப்புறம் நான் வெளியே போகிறேன்னொன்னே எங்கேயாச்சும் மீட்டிங் போகிறேன்னு நினச்சிட்டு திருப்பி வந்து கால் பண்ணுவேன்லாம் அப்படின்னு நினச்சிட்டு ஃபோனை கையில் வைக்கணுன்னு எப்போ வருவீங்கன்னு கேட்டான். நான் அவளை சத்த மாட்டேன், நீ வைகினா வையனை ஒரு வெளியே போகிறான்ல வந்து கால் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டு போயிட்டேன். இதை அவள் பிளான் பண்ணி தானே பண்ணியிருக்கான். மேலே விழுந்ததான் ஃபோட்டோ எடுத்து தூக்கி விட்டதெல்லாம் ஃபோட்டோ எடுத்து ஹாஸ்பிட்டல் போனதெல்லாம் எடுத்து நந்தினிக்கு அனுப்பி விட்ருக்காங்க. நான் திருப்பி கால் பண்ணேன்னு அவள் எடுக்கலை. திருப்பி சொன்ன ஃபோன் அடித்து கேட்க அவன் ஃபோனை வச்சுட்டு எடுக்காமல் இருந்திருக்கான். என்னன்னு கேட்டால் அதுக்கப்புறம் தான் நியூஸ் தருது. நான் கால் பண்ணதே அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு சொல்லதுக்கு தான். அதுக்குள்ளே அவள் கொஞ்சம் டென்ஷனாகி ஏசிட்டு இருந்தா. டென்ஷன் ஆயிருக்காப்பா, டென்ஷன் ஆகி ஏசினால தான் இங்கே வந்து கத்துறீங்களா? டென்ஷன் ஆனாலாம் அப்புறம் சமாதானப்படுத்தினே இல்லையா? டென்ஷன் ஆனான்னா எதுக்கு டென்ஷன் ஆகுனா? அவள் இந்த மாதிரி ஃபோட்டோ எனக்கு அனுப்பி விட்ருக்கல, இந்நேரத்தில் உங்களுக்கு எல்லாத்துக்கும் அனுப்புனா அப்புறம் உங்கள் இமேஜ் என்ன ஆகுறது? உங்களுக்குன்னு ஒரு பேர் இருக்குது, கல்யாணம் முடிஞ்ச பிறகு இப்படி அனுப்புனா தப்பாயிருமாமான்னு ஏசிட்டு இருந்தா. இவளுக்கு கல்யாணம் முடியலல்ல அப்படின்ட்டு சத்தம் போட்டா. நீங்கள் ஏன் கூப்பிட்டு போனீங்க, வேறு யாராச்சும் கூப்பிட்டு போய் சொன்னானே அப்படின்னு. நீ சொல்ல வேண்டியதானே, வேறு யாராச்சும் கூப்பிட்டு போய் சொல்ல வேண்டியதானே, நீ ஏன் கூப்பிட்டு போன? தான் உனக்கு தெரியும்லாடா அவளுக்கு பிடிக்காதுன்னு, வேறு ஏன் இந்த வேலையை பார்த்த நீ? அவளுக்கு கோவம், சொல்லிட்டு போக வேண்டியதானே, ஏன் சொல்லாமல் போனீங்க அப்படின்ட்டு. அங்கேயும் போய் ஏன் இன்ஃபார்ம் பண்ணல அப்படின்னு. சரி கால் வலிக்குனால வாந்தங்கச்சு எனக்கு என்ன பாடுபடுத்துகிறான் சரின்னு கூப்பிட்டு போனேன். அவன் மீரா ஹெல்ப் பண்ணாலும் கஷ்டப்படுவாள்ல அப்படின்னு பார்த்தேன். நம்ம பண்ணது ஒரு ஹெல்ப்பிங் மைண்டில், ஆனால் அவன் பிளான் போட்டு ஏன் நந்தினியை கஷ்டப்படுத்துறதுக்கு பிளான் போட்டிருக்கான். சும்மா விடலாமா இப்படிலாம்? இப்பவும் வந்த வேகத்தில் கை வச்சிருப்பேன். அவன் வார்த்தைப்படுவா பிறகு நீங்கள் கல்யாணம் முடியாத பொண்ணு மேலே என் கையை வச்சு அப்படின்பா. சரி தான் அவள் யோசிக்கிறது, நீ வைக்கிறது தப்பு தானே. அப்புறம் இப்போ அவ்வளோ கஷ்டப்படுத்துகிற பாரு. நான் வந்தாங்கச்சி எப்படியும் கொஞ்சிட்டு போகிறேன். இவளுக்கு என்னடா காண்டு, இவகிட்ட அப்படி பேசணுமா? அவட்ட பேசிகிட்டு இருக்கானா, இவன் மீராட்ட பேசிகிட்டு இருக்கா. அந்த கோவம் எனக்கு அப்படி தான் வந்துச்சு. அப்புறம் அவள் திட்டுவான்னு தான் கண்ட்ரோல் பண்ணிகிட்ருக்கேன். இவன் நேரத்துக்கு நல்ல வேலை அவள் ஒரு ஊரில் இருக்காடா. இங்கே இருந்திருந்தா அவள் ஊரில் இருக்கான்னு தெரிஞ்சுக்கிட்டு தானே இந்த வேலையை பார்த்துருக்கான். மாஹேமா நீ உன் மனசில் என்ன நினச்சிட்ருக்க? அவன் நீ நல்ல பிள்ளை நினச்சிட்ருக்கான், நந்தின்ட்டு சொல்லிகிட்டு இருக்கான். நீ அவன் லைஃப்பில் விளையாடுத பாரு. தேவையில்லாமல் என் தங்கச்சி வாழ்க்கையில் குறுக்க வராத. அப்புறம் நாங்கள் சும்மா இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டேன். என் தங்கச்சியாட்ட அவன் சத்தம் போடுவா, எங்களையும் சத்தம் போடுவா.
ஆனால் நாங்கள் அதெல்லாம் கேட்டுட்டு இருக்க மாட்டோம், புரியுதா? ஃபஸ்ட்டு என் தங்கச்சி வாழ்க்கை தான் எங்களுக்கு முக்கியம், அதுக்கப்புறம் தான் எங்கள் மரியாதையெல்லாம். அவள் இங்கே இல்லை, இருந்திருந்தால் உன் கதையே வேறு மாதிரி ஆயிருக்கும். அவனாச்சும் வார்னிங் கொடுக்கான், இன்னொரு தடவை இந்த மாதிரி ஏதாச்சும் நடந்தது வார்னிங்லாம் கிடையாது உனக்கு, அதை சொல்லிட்டேன், வச்சு விளாசிடுவேன், ஜாக்கிரதையாக இருந்துக்க சொல்லிட்டேன். அவன் சொன்ன மாதிரி எதுக்கு வந்து அந்த வேலையை மட்டும் மாறு. சரி வாடா, பார்த்துக்கலாம்டா, வா. என்னடி அவர் பயணங்களும் சொல்ல மாட்டானே, சொல்லி முடிக்கிறதுக்குள்ளே சார் வந்து இவ்வளோ கோவப்பட்டு போகிறாங்க. ஆமாடி, அவன் ரொம்ப பயப்படுவாதா இருக்கு. நீ சொல்கிற மாதிரி பயந்துருக்கலாம்டி, அது கல்யாணத்துக்கு முன்னாடி கூட இருக்கலாம்ல, இப்போ நார்மலாக இருக்கலாம்ல. இப்போ உங்கள் வீட்டில் எப்படி இருக்காங்கன்னு தெரியாதுலாடி. என்னையே திட்டுவாங்க வச்சுட்டால, அவரை ஒரு வழி பண்ணாம விட மாட்டேன்டி. இனிமேல் எதுவும் பண்ணாதீங்கம்மா, சாருக்கு தெரிஞ்சு போச்சு நீ தான் பண்ணனு. பிறகு நீ எதுவும் பண்ணாலும் நீ தான் சார் திட்ட மாட்டாங்களா? அவளுக்கு தெரியவே தாண்டி சொல்லிட்டா, இனிமே அவளுக்கு சொல்லாமல் நம்ம வேலையை பார்க்கணும். புரியலையடி, இனிமேல் என்ன பண்ணாலுமே சார் உடனே தான் நினைப்பாங்க. தெரியும்டி, அதுக்கு தான் ஒரு பிளான் வச்சுருக்கேன். என்ன பிளான் வச்சுருக்கேன்? சார் லவ் பண்ணுறேன்னு சொன்னேன் தான் அவங்க கேபின்லேருந்து என்னை வெளியே வச்சாங்க. இனிமேல் அவங்களுக்கு கீழே வேலை பார்க்க வைப்பாங்களா என்னன்னு தெரியல. ஃப்ரெண்டை வர சொல்லி ஜாயின் பண்ண சொல்லலான்னு பார்க்கேன். என் ஃப்ரெண்டுன்னு தெரியாமல் அவளாக வந்து ஜாயின் பண்ணுற மாதிரி. அப்போது சார்கிட்ட அவள் தானே வேலை பார்ப்பான். ஆனால் அவன் எப்படி கண்டுபிடிச்சான் ஓ நம்பர்னு? அதான் எனக்கும் தெரியல, எப்படி கண்டுபிடிச்சான்? ஒருவேளை நீ சாரை லவ் பண்ணது எல்லா கதையும் சார் சொல்லியிருப்பாங்களா இருக்கும், அதனால உடனே சந்தேகப்படுவாளா இருக்கும். அதில் ஆஃபீஸ்லலாம் இந்த விஷயம் நடந்திருக்கு, அப்போ உடனே தான் நினச்சிருப்பான். இருக்குண்டி. அப்புறம் நீ தானே சார் மேலே விழுந்த, அதுலேயே அவள் கன்ஃபார்ம் பண்ணியிருப்பான் நீ தான் இந்த வேலையை பார்த்துருப்பேன். நீ ஃபோட்டோ அனுப்பாமல் இருந்தாலும் பரவாயில்ல, சமாளிச்சிருக்கலாம். நீ ஃபோட்டோ வேறு அவளுக்கு அனுப்பி வச்சுருக்கேன். நான் அதான் கேட்டதுக்கு நீ ஒன்றும் சொல்ல மாட்டா அப்படின்னு. சார் எதுவும் பேசினா அவ்வளோ பேச மாட்டாடி, ஒரு லட்சம் பேசினாலும் இந்த அளவுக்கு பேசுவாளா சொல்லுவாளான்லாம் யோசிக்கல. அப்போ யோசிக்கலாம் மாட்டாடி, சார் அப்படிதான் சொல்லுவாங்க. அப்புறம் எப்படி இப்படி யோசிச்சு சார்ட்டே சொல்லியிருக்கா? அதான் எனக்கும் தெரியலடி. சார் சொன்னாங்களா, பாலா சார் சொன்னாங்களா, நல்ல பிள்ளை தான் நினச்சிட்டு இருக்கேன். நீ இதை அனுப்பாமல் இருந்திருந்தா சார் உன்னை நம்பியிருப்பாங்க தெரியுமா, அழகா ஈஸியாக இது பண்ணியிருக்கலாம். நீ இப்போ அனுப்ப போய் தான் சாருக்கு ரொம்ப குழந்துட்டு. இப்போ போய் சார்ட்ட அப்படியே மன்னிப்பு கேட்ட வேண்டியதான். மன்னிப்பு கேட்டு நல்ல பிள்ளை மாதிரி பேரை எடுத்துட்டு அடுத்து நம்ம வேலையை பார்ப்போம். அப்போ சாருக்கு என் மேலே சந்தேகம் வராதுல்ல. யோசிச்சு பண்ணு. ஆனால் நீ ட்ரை பண்ணுறது வேஸ்ட்டோன்னு தோணுது. ஏன்னா சார் உறுதியாக சொல்லிட்டு போகிறாங்க தெரியுமா. ஏன்னா சார் அவ்வளோ தானே லவ் பண்ணி தானே கல்யாணம் பண்ணியிருக்காங்க. பின்ன எப்படி உன்னைய கல்யாணம் பண்ணுவாங்கன்னு நினைக்க, நீ திரும்ப லவ் பண்ணுவாங்கன்னு நினைக்க, வேஸ்ட்டோன்னு தோணுது. என்னது வேஸ்ட்டு? அப்படியெல்லாம் விட முடியாது. நான் இருக்க இடத்துல அவள் இருக்க நினைக்க எனக்கு எப்படியோ வருதுடி. நீயாச்சும் இப்போ தாண்டி சார் லவ் பண்ணத, அவள் அங்கேயே இருக்காளாடி, ரொம்ப நாள் லவ் பண்ணுறான்னு நினைக்கிறேன். சார் எதுக்கிட்டே அவ்வளோ லவ் பண்ணாங்க நான் இருக்கும்போது? நல்லா இருக்குடி, நீ இங்கே இருக்கன்னு அவளுக்கு எப்படி தெரியும்? அவள் பிறந்ததுலேருந்து அங்கே தான் இருக்கா, தாய் மாமா பொண்ணு. சார் வேலைக்கு வர போய் தானே நீ அவரை பார்த்த? நீ வந்தாங்கல்ல, அப்படியே விட்டுருக்க வேண்டியதானே. நான் தான் லவ் பண்ணுறேன்னு சொல்கிறேன்ல, என்னைய லவ் பண்ண வேண்டியதானே. அது எப்படிடி சொல்ல முடியும்? சார் தான் ஏற்கனவே அவளை லவ் பண்ணிட்டு இருக்காங்களே, அப்புறம் எப்படி உன்னையே லவ் பண்ணுவாங்க? சும்மா அதையே சொல்லிட்டு இருக்காடி, அவளை லவ் பண்ணுறாங்கன்னு. லவ் பண்ணலைன்னு சொல்ல வைக்க ஏன் டைம்டி? பார்த்து பண்ணு, வேலையை விட்டு தூக்கிடாம சொல்லியாச்சு. ஏன்னா பாஸ்க்கு ஏற்கனவே துளசரை ரொம்ப பிடிக்கும். வேலையை விட்டு தூக்குனாலும் பரவாயில்லடி, சாரை விடுறதா என்னமே இல்லை எனக்கு. இப்போ நீங்கள் இருக்கீல்ல, சரி போய் சார்கிட்ட மன்னிப்பு கேட்டுருக்கதோட அப்படின்னா தான் கொஞ்சமாட்டும் சார் கூட வாங்க. ஆனால் கூட வாழ்ந்துருப்பாங்களோ. அப்புறம் பிடிக்காமையே கல்யாணம் பண்ணியிருக்காங்க, வாழாமல் இருக்கிறதுக்கு. லவ் பண்ணிலாம் சார் கல்யாணம் பண்ணியிருக்காங்க. இப்போ சார் இன்னொருத்தோட ஹஸ்பண்டடி, இதுக்கப்புறமா உனக்கு வேணுமா? வேணும்டி, கண்டிப்பாக எனக்கு வேணும். அவள் வேணா எனக்கு கொஞ்ச நாள் வேணா இருந்துட்டு போகிறான். லைஃப் டைம் நான் தாண்டி அவர் கூட இருக்கணும். சார் அவளை லவ் பண்ணுன்னு சொன்னாங்கல்ல, அதுக்காக தாண்டி இந்த டைம். அதுக்கு வேணா அவள் கூட இருந்துட்டு போகிறாங்க. லைஃப்பில் நான் தான் பெஸ்ட்டுன்னு அவரே சொல்லணும்டி, என் கூட தான் இருக்கணும். படிப்பு கேரக்டர் எல்லாத்துலேயும் நான் தாண்டி சார்ட்ட பெஸ்ட்டாக இருக்கணும். இது கொஞ்சம் கஷ்டம்தான் ஹேமா. எதுக்கடி அப்படி சொல்லிட்டு இருக்கேன்? சார் சொல்லுவாங்க தெரியுமா உனக்கு, அவள் இப்போ இல்லை, இதுக்கு முன்னாடியே சார் லவ் பண்ணுறதுக்கு முன்னுக்கூட்டியே சொல்கிறதுக்கு முன்னாடியே சார்கிட்ட கேட்டு தான் எதுனாலும் பண்ணுவாங்களாம், பர்மிஷன் இல்லாமல் எதுவுமே பண்ண மாட்டாங்க. ஆனால் நீ அப்படி இப்போ இருப்பியா? வீடு அதெல்லாம் சார் பெருசாக எடுத்துக்க மாட்டாங்க. இதில் வேணால் இருந்துட்டு போட்டோடி, இதுக்கு முன்னாடி அவள் இருந்திருக்கலாம், ஆனால் இப்போ எப்படி இருக்கான்னு தெரியாதுல்ல. இனிமேல் நான் தாண்டி பெஸ்ட்டாக இருக்கணும் எல்லாத்துலையும். நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன்டி. அன்னைக்கு இவ தான் பொண்ணுன்னு சார் சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருந்தாங்க, மன சார் பாலா சாரும் சொன்னாங்களே நம்மகிட்ட. அப்போ நீ எப்படியாவது சொல்லியிருக்கணும்டி அவட்ட. நீ சொல்ல போனேன், ஆனால் அண்ணா சார் இருந்துட்டாங்க, அங்கே இருந்தாங்களா அவள் கூட. அப்புறம் நைட்டும் போக முடியலடி, போய் சொல்லியிருக்கணும்டி அன்னைக்கு. அப்போ அவள் கோவத்தில் போயிருப்பாள், இதுதான் சாக்குன்னு அப்படியே பிரிச்சிருக்கலாம். அப்படியே அவள் போயிருந்தான்னு வச்சுக்கோ, மண்டபத்துலேருந்து இருந்துச்சு
அவங்க அம்மாவோட எப்படியாச்சும் நான் பேசி என்னைய கல்யாணம் பண்ணி வைக்க சொல்லியிருப்பேன்டி. இதே கூட நீ சொன்னாலாடி சார் அவங்க அம்மா சொன்னாங்கன்னா கேட்பாங்கன்னு. சொல்கிறதெல்லாம் சரிதான், ஆனால் அது வேறு பார்த்த பொண்ணு இல்லையே சாருக்கு. சார் அம்மாவுக்கு அண்ணன் பொண்ணு, அது எப்படி அவளுக்கு சப்போர்ட் பண்ணாமல் உனக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க? அதெல்லாம் பேசியிருக்கலாம்டி, கூட கொஞ்சம் அவன் மேலே கோவத்தை உண்டாக்கியிருக்கலாம். சரி எது வேணாலும் யோசிச்சு பண்ணு, இப்படி பண்ணிட்டு மாட்டிட்டு முடிச்சிட்ருக்காத. ரெடி நீ இது சப்போர்ட்டாக இருக்கல, அது போதும். நான் பார்த்துக்கிறேன்டி. சாப்பிட்டு ஏய்க்கடி, நான் ஃபோட்டோ எடுத்துன்னு சொல்லலை. அது கரெக்டாக கேட்காங்கல்ல, நீ தான் எடுத்தியானு. அப்புறம் நீனும் மாட்டிக்கிட்டேன்னா யார் ஹெல்ப் பண்ணுவா? நீயாச்சும் நல்ல பிளான் சாப்பிட்ட பேர் எடுத்தால் தான் அப்புறம் ஒன்றே வச்சு எதுவும் பண்ண முடியாது. நீ எதுவும் பண்ணாலும் தெரியாது சார், அது சந்தேகம் வராது. அதுக்கு தான் அப்படி நானே சொல்லிட்டேன். சரி வா, நேரம் ஆயிடுச்சு. விடுடா பார்த்துக்கலாம். அதே நினச்சி ஏன் டென்ஷன் ஆகுதா? டென்ஷன் ஆகலாடா. இவன் இப்படி வேலை பார்ப்பான கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. அதுக்கு சொல்லுதேன், இந்த அரை மணியில் கரெக்டாக தான் சொல்லிட்டு இருக்கேன். சரி இல்லைன்னு எதுக்கு எடுத்தாலும் கோவப்பட்டு இருக்க இதுக்கு தான் போல. நீ நார்மலாக பேசிகிட்டு இருக்கல, அதனால் அவள் இன்னும் மனசில் ஆசை வளர்த்துருக்கலாம். நம்ம கஷ்டப்படக்கூடாது இல்லடா, அதுக்காக தான் சரி நார்மலாக பேசினா சீக்கிரம் மறந்துடுவா அப்படின்னு நான் யோசனை பண்ணேன். இதுக்கு முன்னாடி நான் லவ் பண்ணுற விஷயம் அவளுக்கு தெரியாது, நான் சொல்லவும் இல்லை. நான் கல்யாணமும் பண்ணேன். அப்போ பண்ணுனா புரியாமல் சொல்ல கேட்காம சரி ஓகே. இப்போ நான் கல்யாணம் பண்ணிட்டேன்ல, அப்புறம் என்ன இந்த வேலை பார்க்குறது? இன்னும் என் பிள்ளை வந்துச்சுன்னா என்னடா ஆகும்? தெரியுமா நன்றி கன்சீவாக இருக்கான்னு? தெரியாது, சொல்லலை. யாருக்கும் சொல்லலை, நாங்கள் யாருக்கும் சொல்லலை. அவட்ட சொல்ல வேண்டியதானே, அப்போமாச்சும் அவள் அடங்கியிருப்பாளா? வேண்டாண்டா, அப்புறம் ஏதாச்சும் வேண்டாம் வேலை பார்த்து வச்சுட்டானா கஷ்டமாக இருக்கும். சரி மறுபடியும் நான் ரெண்டு பேசினேன் அப்படி அப்போதே பேசினது தான்டா, அதுக்கப்புறம் பேசலை. வா வைங்க, நான் கிணத்துக்கு போகிறேன். பிரியா அப்படி சுனில் மகேஷ் எல்லோரும் கிணத்துக்கு போகிறான். அதனால் நான் பிறகு வந்து பேசுகிறேன் அப்படின்ட்டா. இது கால் பண்ணி பார்ப்பேன் என்ன பண்ணுதான். அடிக்கடி யாரு பாரு, இந்நேரத்தில் யார் அடிக்கா? யாருடா? மாமான்னு போட்டிருக்க அண்ணனா? ஆமாம் அவங்க அண்ணன் தான். ஏன் மாமா இப்போ அடிக்கி? நான் கிணத்து போகிறேன்னு சொல்லிட்டு தானே வந்தேன். ஏதாட்டு சொல்லே கடிப்பானா இருக்கும், பேசு. நீங்கள் பேசுங்க த, நான் பேசுகிறேன். இது என்ன தாமக்கணும் தெரிலல. ஏம்மா இப்போ பேசு. ஹலோ அம்மா பேசுகிறாங்க. என்னடா என்னாச்சு? இல்லை நந்தினி கால் பண்ண, அம்மா பேசுகிறாங்களே. சரி என்னன்னு கேட்க மாட்டேன். ஐயா தம்பி. ஏம்மா என்னம்மா நீங்கள் பேசுகிறீங்க? ஃபோனை நீங்களா வச்சுருக்கீங்க? ஆமாம் நான் தான் வச்சுருந்தேன். நீ ஃபோன் பண்ணி தான் செஞ்சோன்னே சரி என்னைய பேச சொன்னான். எங்கே இருக்கியம்மா? கிணத்துக்கு தான், என்னையும் கூட்டிகிட்டு வந்துட்டேன். அப்புறம் அவள் கூட அக்கா வரலன்னா, அக்கா வீட்டில் வேலை பார்க்கன்னா, அதான் நான் கூட வந்தேன். சரிம்மா, சுனில்லாம் வரேன், அவளாம் பிரியா மாப்பிள்ளலாம் வரேன்னு அவன் சொன்னான். வந்திருக்கோம், ஏன் எல்லாரும் தான் வந்திருக்கோம். என்னையும் வாங்கன்னு இழுத்துட்டு வந்துட்டா. மருமலை எங்கெங்க என்ன ஒன்றுதா? அவள் என்ன சேட்டை பண்ணுதா ஐயா? நீ இல்லைன்னு தான் எங்களை இந்த பாடுபடுத்துறால தெரில. என்னம்மா என்னாச்சு, என்ன பண்ணுற? என்ன பண்ணிட்டு இருக்கான்னு பாரு. கிணத்துல வந்து வேண்டான்னு சொன்னா கேட்க மாட்டேக்காயா? என் ஆசையை நிறைவேற்றலாம். எனக்கு ஆசையா இருக்கு, நான் இருப்பேங்க. என்ன பண்ணுறா? கேளுவா மாட்டேட்டு கேளு என்ன செய்தானு. என்ன அவன் நீ ஊஞ்சல் எடுத்தவ கம்பு எடுத்துட்டு சார்ஜ் இல்லாம என்ன வேலை பார்த்துருக்கா? ஊஞ்சல் ஆடிட்டு இருக்காளா? ஊஞ்சல் ஆடுற நேரமா அவளுக்கு? ஏல ரோப்பில் உட்காந்துருக்கலாம், இல்லை வேற எதுலையும் உட்காந்துருக்கலாம். ரோப்பில் இல்லைண்ணா, கயத்தில் தான் உட்காந்து ஆடிட்டு இருக்க. நம்மள கொடு. ஏம்மா என்னம்மா சொல்லு. அவளை ரெண்டு அடி கொடுத்து கூட்டு போங்க வீட்டுக்கு. நான் ஊருக்கு வர்ற வரைக்கும் கிணத்து பக்கம் வரக்கூடாது. கூட்டு வராங்க கிணத்துக்கு. சரி வீட்டிலே இருந்தால் தேடு வாடான்னு சொல்லிட்டு கிணத்து பக்கம் போயிட்டு வானா, அவள் அங்கே வந்துட்டு தேவையில்லாத செட்டை பண்ணிட்டு இருக்காளோ. ஃபோனை கொடுங்க, அப்போதான் எனக்கு ஃபோன் எடுத்துக்கலாம்டா. அவள் அப்படி சொல்லும் போதே சுனிலே நீ ஃபோன் எடுத்துக்க வேண்டியதானே? அவள் பண்ணுறதுக்குலாம் நீனும் அம்மாவும் சேர்ந்து ஆட்டப்படுத்தியலோ. அதுக்கு தான் வசமாக உங்கள் ரெண்டுத்தையும் கூட்டு வந்திருக்கா. அக்கா வந்தால் யாரை விட மாட்டால, திட்டுவா. ஃபோனை கொடுங்க அவட. நான் பேசணுமா? பேசு. உங்களை பேச தானே சொன்னேன், என்னைய போட்டா கொடுக்க சொன்னவங்கள. நான் அழகாக பேசி சமாளிச்சிருப்பேன் மாமாட்ட. நீங்கள் தானே மைனி அண்ணங்கிட்ட தானே பேசி அழகாக சமாளிப்பியே. சரி இப்போ பேசுங்க பார்ப்போம். சும்மா இருடா. நீங்களாம் எனக்கு சப்போர்ட் பண்ணியிருந்தா உங்களை கூட்டு வந்தேன். நீ தேவையில்லாத சேட்டை பண்ணா, அவங்கள்ட்ட சேட்டை பண்ணுற மாதிரி எங்கிட்டையும் சேட்டை பண்ணிட்டு இருக்க. கொண்டாங்க. ஹலோ மாமா. மாமாவா? என்ன வேலை பார்த்துட்டு இருக்க நீ? சொல்லிட்டு தானே வந்தேன், நான் இல்லைன்னா ஆட்டம் போடாதுன்னு. நீ ஆடிட்டு இருக்கீ அங்கே. எனக்கு ஆசையாக இருந்துச்சு, அதான் உட்காந்து ஆடிட்டுருக்கேன். ஆசையாக இருக்கும், அதுக்கிட்ட ஏற்கனவே கட்டி போட்டிருக்கோம்ல. முன்னே உட்காந்து ஆட வேண்டியதானே. இப்போ உட்காந்து ஆடிட்டு இருக்கேன். இறங்க மேலே. அது எதில் போய் உட்காந்துட்ருக்கேன்? எப்போவோ கட்டி போட்ட கவுத்தில் அடி வாங்கிறத கீழே இறங்கு. கொஞ்ச நேரம் அது ஒன்றுமே செய்யலை, நல்லா தான் இருக்குது. நல்லா இருக்கும் உனக்கு, எல்லாம் நல்லா தான் இருக்கும். இறங்கிக்கல. இப்போ உட்காந்து அதில் ஆடணுமா? ஆடக்கூடாது, இறங்கு. எங்கள் அம்மாவும் அதே தான் சொல்லிச்சு, ஆடக்கூடாதுன்னு. நானே கம்பல் பண்ணி உட்காந்துருக்கேன். ஆடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்களா? நீ உட்காந்து ஆடிட்டு இருக்கியா? அற வாங்க போகிற, இறங்கு. நான் உங்களுக்கு வீடியோ காலில் காமிக்கலான்னு நினச்சேன் நான் ஆடுறத. நீங்கள் திட்டுறீங்க மாமா. எவ்வளோ தெனாவட்ட சொல்லுதே, ஆடுறத வீடியோ காலை காமிப்பியா?
இதுக்கு தானே உனக்கு தனியாக கிணத்து போகாதன்னு சொல்கிறேன். அம்மா கூட போனால் இப்படி தானே சேட்டை பண்ணுவேன். மாமா வீடியோ கால் பண்ணுங்க. ஏய்க்கு இறங்கு கீழே, சொன்ன கேளு, கீழே இறங்கு. ஆமாம் இது கீழே தான் மாமா இருக்குது. நீ சொன்னா கேளு, அங்கே இங்கே இப்படி ஆடக்கூடாது ஊஞ்சல்ல. சரி நான் ஆடலை, சும்மா உட்காந்துருக்கட்டா. கட்டில் கிடக்கல, அங்கே உட்கார வேண்டியது என்ன அதில்? எதுக்கு மாமா இப்போ வர ரொம்ப திட்டுறீங்க என்ன? முந்தி ஒரு ஆடு கட்டி சொல்லி கேட்டதுக்கு பண்ணி தர மாட்டேன் நீங்கள் சண்டை போடப்பட தான் கட்டி தந்தீங்க. சரி நீ பேரம் ஆடலாம், இப்போ ஆடக்கூடாது, இறங்கு. போங்க சண்டைனா இனிமேல் உங்கள்கிட்ட எதுவும் சொல்ல மாட்டேன். ஏது செஞ்சாலும் திட்டுதிய. ஏதோ செய்யணும் அதை ஒன்றும் கேட்க மாட்டேங்க. இதெல்லாம் செய்யக்கூடாதோ அதெல்லாம் தான் உனக்கு ஆசையாக இருக்குது செய்வேங்க. சாமி இந்த மாதிரி சேட்டை பண்ணவே இல்லை, நீ ஓவர் சேட்டை பண்ணிகிட்டு இருக்க. அது அக்காவுக்கு தோணலன்னா நான் நினச்ச முடியும், எனக்கு தோணுது நான் செய்வேன். செய்வேன். நீ இங்கே இருந்தால் சரிப்பட்டு வந்துவிட மாட்டேன். நல்லா அம்மா வயசு சொன்னிட்டு ஏமாத்திடுவேன். நீ அத்தனை கொண்டு கூட சொல்லுவேன். நீ அங்கேயே இரு, நான் வரதுட்டு. நான் போக மாட்டேன். நான் போகிறேன்னு நீங்கள் போவாண்டா இங்கே இருந்தீங்க, நான் இன்னும் போக மாட்டேன். நான் அப்போ சொல்லிட்டு தானே வந்த மாட்டேன் சேட்டை பண்ணக்கூடாது, ஒழுங்காக இருக்கணும்னு. நீ என்ன சேட்டை பண்ணிட்டு இருக்காங்க? நான் பார்த்து நடந்த போக்கு கிணத்துக்குன்னு சொல்லியிருக்கேன். நீ அங்கே போய் ஊஞ்சல் ஆடிட்டு இருக்க. என்னடா சொல்கிற? ஊஞ்சல் ஆடுதல தான் நான் தங்கச்சி வேலையாக தானே, எதெல்லாம் செய்யக்கூடாது அதான் செய்வாள். சரி இருக்கட்டும், கொஞ்ச நேரம் இருக்கட்டும், நான் கூட்டு போகிற வீட்டுக்கு. ஆட மாட்டா. ரொம்ப வசதியாக போச்சு. இப்படி எதுவும் செல்லம் குடிக்க அவளுக்கு எல்லாத்துலேயும். எதுக்குமா இப்படி பண்ணுதிய? அவள் தான் தெரியாமல் ஆடிட்டுருக்கான்னு நீங்கள் அவளுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறான். ஆசைப்படுதானம்மா? வேண்டாம் வேலை பார்க்கக்கூடாதுன்னு நான் கூப்பிட்டு வராமல் அங்கே வச்சுட்டு வந்திருக்கேன். அப்புறம் அங்கேருந்து இந்த வேண்டாம் வேலை பார்த்தோன்னா என்ன அர்த்தம்? நான் பயப்பட மாட்டேன், கூப்பிட்டு போங்க. நான் கூட்டு போனீங்களா கூட்டு போகல, அதுக்கு தான் உங்களை கூட்டு போகிறதுக்கு நான் என்ன வேலை பார்க்கணுமோ அதை பார்க்கேன். கொழுப்பு வரும் தங்கச்சிக்கு. என்னடா சொல்லுதா? நான் அவளை ட்ராவல் பண்ணக்கூடாதுன்னு தான் விட்டுட்டு வந்திருக்கேன். அவள் அங்கேருந்து ஊஞ்சல் ஆடிட்டு இருக்கா. ஏக்குன்னு கேட்டேன். நான் பயப்பட மாட்டேன்னு சொன்னேன், நீங்கள் விட்டுட்டு போயிட்டேலாம். நீங்கள் என்ன பண்ண நீங்கள் வந்து கூட்டு போவீங்களா? அதுக்கு தான் இந்த வேலை பார்த்துட்ருக்குங்க. நல்லா தெளிவான வேலை பார்க்கடா. இப்போ நந்தினி சேட்டை பண்ணால் வந்து கூட்டு போகணும்னு நினப்பு கேடா அங்கேயே கிடையாது. குழந்த பிறகுதுட்டு நீ அங்கேயே தான் இருக்கணும். இரு நினப்பு தான். நீங்களாம் ஒரு மாதம் கழிச்சு கூப்பிட்டு போகல, அப்புறம் நானே தனியாக கிளம்பி வந்துடுவேன். பத்தியா தும்முற வரு. ஒரு மாதத்தில் கூட்டு வரலன்னா அவளே கிளம்பி வருவானா? எவ்வளோ தைரியம் வருடா அவளுக்கு. பரவாயில்லையே, இந்தளவுக்கு தைரியமாக பேசுகிறாள. தனியாக வருவேன், வர தெரியுமா? எனக்கு வர தெரியாது. எங்கள் அண்ணன் ரெண்டே இருக்காங்களா, வந்து கூட்டு போய் சொல்லுவேன். தானே வீட்டில் இருந்தால் வீட்டில் ஜாடுறதுக்கு இருக்கிற 2 ஆளை சேர்த்து வச்சுக்கா. என்ன அங்கே மாமாவை சேர்த்து வச்சுக்கா. இங்கே 2 இழிச்சவை அண்ணன் இருக்கானுவேன். லூஸ் ஏன்டா அப்படி சொல்கிற? வரதுக்கு வழி தெரியாதான்? ஆனால் 2 அண்ணன் இருக்கானுவல, அவன்கிட்ட சொல்லுவாளாம். 2 நாளைக்கு கூட்டு வருவாங்களாம். எவ்வளோ தெளிவாக பேசுகிற பாரு. அவள் விஷயத்தில் மட்டும் கரெக்டாக வச்சிருவா. இறங்குமா, சொன்ன கேள்வி இறங்கு. நீ ஏன் இப்படி சேட்டை பண்ணிகிட்ருக்க? செய்யக்கூடாதுன்னு அப்படின்னு கேளேன். நீ என்கிட்ட என்ன சொல்லியிருக்க? ஞாபகம் இருக்கா இல்லையா? நான் உங்கள்கிட்ட என்ன சொன்னேன்? என்ன சொன்ன ஞாபகம் இல்லையா? சாமி எங்கே இருக்க, நீ வீட்டில் போய் இருந்து சொன்னதுக்கு நீ என்ன கோவப்பட்டுடலாம். சாமி அக்கா நானும் இங்கே தான் இருப்போம் அப்படின்னு. அன்றைக்கி என்கிட்ட நீ என்ன சொன்ன? ஓ அதுவா, ஆமாம், குட்டி பாப்பா உங்கள் கையில் தந்துடுவேன்னு. நினப்பு இருக்கலாம். இப்போ ஒழுங்காக இருக்கணுமா இருக்காண்டுமா? கேர்ஃபுல்லாக இருக்கணும்னு தானே நாங்கள் விட்டுட்டு வந்திருக்கேன் உன்னை. அப்புறம் அங்கே இருந்துக்கிட்டு வேண்டாம் வேலை பார்த்தா என்ன அர்த்தம்? சரி நான் ஆட மாட்டேன், உட்காந்துருக்கேன் மாமா. சரி உட்காரே, சரி தான். யாராச்சும் கூட இருக்கணும், நீ மட்டும் தனியாக இருக்கக்கூடாது, புரியுதா? நம்ம கவனமாக இருக்கணும். இது ரொம்ப நாள் ஆயிடுச்சு. நான் ரோப் கட்டி போட்டோம்ல, அதில் போய் உட்காரு. சரி ஆசைப்படுறது சரின்னு சொல்லுதேன். ஆனால் எப்போதும் அங்கே போய் உட்காந்துட்டு இருக்கக்கூடாது, புரியுதா? எப்போவாச்சும் வேணால் உட்காந்துக்க ஆசைப்பட்டா. எப்போதும் ஏறும்போது இறங்கும்போதும் கவனமாக ஏறணும், உட்காரணும், புரியுதா? யாராச்சும் கூட இருக்கணும். சரி மாமா. சரி நீங்கள் முன்னே இருக்கே பிரியலைங்க. பிரியா, அண்ணன், மகேஷ் எல்லாரும் அப்படியே சுற்றி பார்க்க போயிட்டாங்க. சரி மகேஷமாக கூட போயிருக்கா? ஆமாம், அண்ணன் குடிச்சு அந்த போயிருக்கா. சரி வீட்டு போலையா? போகிறேன் மாமா. சரி சொன்னோம்லாம் சீக்கிரம் போயிடணும் வீட்டுக்கு, சரியா? அப்புறம் கொஞ்சம் நேரம்ட்டு ஏன்ட்டு சொன்ன மாதிரி அம்மாட்ட சொல்லிட்டு இருக்கக்கூடாது. சரி. சரி வீட்டுக்கு போயிட்டு கால் பண்ணுறியா? சரி மாமா. சரி அம்மா எங்கள் அம்மாட்ட கொடு. சொல்லியா? ஏம்மா ஈட்டாவதுக்குள்ளே அவளை கூப்பிட்டு போங்க. அவள் வரமாட்டேன்னு சொன்னால் இழுத்துட்டு போங்க அதில் 2 அரை போட்டு, சரியா? அப்புறம் அவள் எது சொன்னாலும் சரின்னு சொல்லிட்டு இருக்காங்கம்மா. சத்தம் போடுங்க. அவள் எதுக்கு சொல்லுறது புரியாமல் பாதி புரிஞ்சு பாதி புரியாமல் ஏதாச்சும் சேட்டை பண்ணிகிட்டு இருப்பாள். எல்லாத்துக்கும் சரின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு ஆசைப்பட்டு எதுவும் கேட்டானே செஞ்சு கொடுங்க. இதிலலாம் இடம் கொடுக்காதீங்க. சரிம்மா, எங்கே சொன்னால் இப்போ கேட்கா சொல்லு. கேட்கலன்னா இந்த 2 அரை கொடுங்க. சும்மா இரியா, என் மருமகளை அடிக்க முடியுமா இப்படி இருக்கும்போது? இப்படியே அவன் முன்னாடி வச்சுக்கிட்டே பேசுங்க, அவளுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். சுனிலே உன் மைனிக்கு சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்காதா? அவள் ஏதாச்சும் வேண்டாம் வேலை செய்யக்கூடாது செய்யுதுன்னு ஆசைப்பட்டு வச்சுக்கோ, எனக்கு ஃபோன் அடி. சரிண்ணா. ஆமாம், எதுக்கு மாமா இப்படி பண்ணிட்டீங்க நீங்கள்? சொன்னா அப்படின்னு கேட்கணும். ஒழுங்காக இருக்கு 1 மாதம், புரியுதா? சரி. என்னாச்சு குரல் ஏன் எப்படி போகுது? சரி. கொண்டாட
எப்போ பார்த்தாலும் அவனை திட்டிகிட்டே இருக்கான். விடு, சுற்றி சுற்றி எல்லாரும் செல்லம் கொடுங்க. அதுக்கு தானே அவன் இந்த ஆட்டம் ஆடுதா. நந்தினி, என்ன சொல்லுங்கள், பவி எப்படி இருக்கா, அக்கா எப்படி இருக்காங்க, மனோனா எப்படி இருக்காங்க? எல்லோரும் நல்லாயிருக்கும். நீ எப்படி இருக்க, என்ன பண்ணுற? என்ன கிணத்துக்கு வந்தோன்னா ஊஞ்சல் ஆடணும்னு தோணுச்சா ஆடுது, மாமா ஏசுது. இது இப்போ ஆடக்கூடாதுலாமா, அதுக்கு தான் அவன் சத்தம் போடுதான். கொஞ்ச நாள் போகிறேன், அதுக்கப்புறம் ஆடிக்காயேன். ம் சரிண்ணா. சௌமியா எப்படி இருந்தா அதே மாதிரி நீ இரேன் கொஞ்ச நாளைக்கு. அதுக்கப்புறம் நீ என்ன ஆசைப்படுதோ அதை பற்றி நடந்துக்கும், சரியா? அம்மா என்ன சொல்கிறாங்களோ அதுபடி கேட்டுனடா. ம் சரிண்ணா. ஏன் நந்தினி? என்ன சொல்லுங்கண்ணா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்க. மணி எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேண்ணா. அக்கா எப்படி இருக்காங்க? சௌமியா நல்லா இருக்கா. நீ மதியானம் ஏதோ ஃபோட்டோ வந்துச்சுன்னு சொன்னியாமே தொரட்ட? ஆமாம் மாமா சொல்லிச்சேன். ஆமாம் சொன்னா. அவளால் இனிமேல் எந்த பிரச்சனை வந்தாலும் உடனே என்கிட்ட சொல்லணும், என்னம்மா? சொல்லாமல் மறைக்கக்கூடாது. எதுவாக இருந்தாலும் எப்போவா இருந்தாலும் ஃபோன் பண்ணி சொல்லிடணும், என்ன? எங்கிட்ட யார்கிட்ட சொன்னாலும் ஓகே தான். ம் சரி நான் சொல்கிறேன். அப்புறம் அவள் எதுவும் பண்ணுவாளான்னு நினச்சி டென்ஷன் ஆகாது, என்ன? நாங்கள் பார்த்துக்குறோம், சரியா? நாங்கள் இருக்கும்போது நீ ஏன் டென்ஷன் எடுக்க? அவளால் ஒன்றும் பண்ண முடியாது, புரியுதா? நீ ரிலாக்ஸ் ஆயிரு, என்னம்மா? ம் சரிண்ணா. சரிம்மா, கவனமாக இரு. எது பண்ணக்கூடாதோ அதை பண்ணாத, சரியா? கொஞ்ச நாளைக்கு, அதுக்கப்புறம் நீ பண்ணிக்க, என்னம்மா? சரிண்ணா. சரி நந்தினி. ம் சொல்லுங்க மாமா. எப்பா அண்ணன் ரெண்டு பேரும் பேசணும்னு உஷாராக வருத வயசு. சரி வைக்கட்டா? சரி வைங்க. வீட்டுக்கு போனதும் கால் பண்ணி சொல்லணும் வந்துட்டேன்னு, புரியுதா? ம் சரி கால் பண்ணுறேன். சரி கவனமாக வீட்டுக்கு போங்க. ம் சரி மாமா. பற்றியா ஆள் இல்லைன்னா என்ன ஆட்டம் போடுறதா பாரு. சொல்லிட்டு தான் வந்திருக்கேன் நான், இல்லைன்னு ஒரு ஆட்டம் போடாத அப்படின்னு. பற்றியா? சரி வீடு, எதையும் டென்ஷன் எடுக்காமல் ஃப்ரீயாக இருக்கல, சந்தோஷமாக இருக்கட்டும் வீடு. இருந்தாலும் ஆடக்கூடாதுலாடா ஊஞ்சலில். சரி சொல்லியிருக்கோம்ல கேப்பா. சரி சந்தோஷமாக இருந்தால் சரி தான்.